அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. வானத்தின் பூமி உண்டாக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே மனிதர்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை மறப்பதில்லை. அப்படின்னா எத்தனை அருமையான ஒரு வாக்குத்தத்தம் இது. இந்த கடைசி நாட்களிலே பிள்ளைகள் பெற்றோரை மறக்கிற ஒரு காலம், பெற்றோர்களே பிள்ளைகளை மறக்கிற ஒரு காலம். ஆக உற்ற நண்பனாகட்டும், சகோதர சகோதரிகளாகட்டும், நம்பிக்கைக்கூடிய மக்களாகட்டும், அவர்களே அடுத்தவரை மறக்கிற ஒரு பொல்லாத காலம். நன்மை பெற்றவர்கள் நன்மையை மறக்கிற ஒரு காலம். அப்படிப்பட்ட இந்த காலத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை மறப்பதில்லை. இஸ்ரவேல் ஜனத்தின் வாழ்க்கையில அநேக நேரங்களிலே அவர்கள் ஆண்டவர் என்னை மறந்துவிட்டார் என்று முறுமுறுத்த நாட்கள் உண்டு. ஒரு விஷயம் இரு விஷயம் கிடையாது, பல நாட்கள் அவர்கள் ஆண்டவர்களை மறந்துவிட்டார், எங்களை கைவிட்டு விட்டார் என்றெல்லாம் அடிக்கடி முறுமுறுத்திருக்கிறார். இதே அதிகாரத்தில் பாருங்க 14வது வசனம். சீயோனே என்றால் இஸ்ரவேலை குறிக்கிற வார்த்தை. என்ன சொல்லுகிற? கர்த்தர் என்னை கைவிட்டார், என்னை மறந்தார் என்று அவர்கள் சொல்லுகிறார். ஒரு கடினமான சூழ்நிலை வரும் பொழுது, நெருக்கங்கள் வரும் பொழுது, ஜெபம் கேட்கப்படாத பொழுது, நினைத்ததுக்கு மாறாய் காரியங்கள் நடக்கும் பொழுது, நாம் நினைக்கிறது போல நடக்காத பொழுதெல்லாம் நாமும் சொல்ற வார்த்தை, கர்த்தர் என்னை மறந்து விட்டார். தொடர்ந்து நமது காரியங்கள் எல்லாம் பின்னோக்கி போகும் பொழுதெல்லாம் அந்த இஸ்ரவேல் ஜனம் மட்டுமல்ல, நாமும் சொல்ற வார்த்தை, கர்த்தர் என்னை மறந்து விட்டாரோ, கர்த்தனை கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லுகிறோம். அப்படி இந்த இஸ்ரவேல் ஜனம் நினைத்த பொழுது அடுத்த வசனத்தையே சொல்றாரு பாருங்க. நான் மறந்துட்டேன்னு சொல்லல, இன்னொரு வார்த்தை சேர்த்து சொல்லுகிறார். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகளை மறப்பாளோ, தாய் தன் மகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் சரி, நான் உங்களை மறப்பதில்லை. உடனே பதில் கொடுக்கிறார் பாரு. சில சந்தர்ப்ப சூழ்நிலை வருகிறது, அப்படி வரும்பொழுதெல்லாம் மறந்து விட்டாரோ என்று எண்ணம் வருகிறது. அது இயல்புத்தான். தாய் மறந்திருக்கலாம், தகப்பன் மறந்திருக்கலாம், அது நன்மை பெற்றவள் மறந்திருக்கலாம். ஒருவேளை நீண்ட நாள் ஜெபம் கேட்கப்படாததுனால, காரியங்களெல்லாம் மாறாய் நடக்கிறதுனால கர்த்தனை மறந்து விட்டாரோ என்று எண்ணத்தோடு இருக்கலாம். இன்றைக்கு குறிப்பாக உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை, நான் உங்களை மறக்கவில்லை, உங்கள் நினைவாகவே இருக்கிறேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.